சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வரம் அப்படிங்கிறது சாமி எல்லாருக்கும் கொடுக்கும். அப்படி தான் நம்ம புராண இதிகாசங்களில் பார்த்துருக்கோம். நல்லவனும் வரம் வாங்குகிறான், கெட்டவனும் வரம் வாங்குகிறான். வரம் வாங்கிறதுக்கு இருக்கக்கூடிய தவம் ரொம்ப கடுமையான தவமாக இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவான்னா ரொம்ப சாதுரியமாக வரம் கேட்டு வாங்கிடுவான். சில பேர் வரம் கிடைக்க மாட்டேங்குதேன்னு அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பானே ஒழிய தவம் இருக்க மாட்டான். அப்படி இருக்கும். ஒருத்தன் கடுமையான தவம் இருந்தான். அவனுக்கு ஏகப்பட்ட தேவைகள் இருக்குது, அவனுக்கு புகார்கள் இருக்குது, கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கணும்னு சொல்லி வரம் கேட்கணும் கடவுள்கிட்ட. கடுமையாக வரம் இருக்கணும். வரம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் எடுத்தான், ஒரு ஃபுல் ஸ்கேப் பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டான் என்னென்ன வேணும்னு. அவனுக்கு பார்வை இல்லை, 2 கண்ணும் தெரியாது, பரம ஏழை, கல்யாணம் ஆகலை, குழந்தை வேணும், வசதியான வீடு வேணும். இவ்வளவும் அவனுக்கு தேவை. பூராத்தையும் குறித்து வச்சுக்கிட்டான். சாமியை பார்த்தோன்னே என்ன வர வேணும் மகனேன்னு கேட்டால் வரிசையாக லிஸ்ட்டை போட்டு இதெல்லாம் செஞ்சுருங்க அப்படின்னு சாமிக்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு எழுதி கையில் வச்சுக்கிட்டு தவம் இருக்க ஆரம்பித்தான். கடுமையான தவம்தான். கடவுள் வந்துட்டார். இவன் என்ன கேட்க போகிறான், என்ன செய்ய போகிறான், அதை பற்றிலாம் அவருக்கு கவலை இல்லை. தவம் இருந்தியா, வந்துட்டேன் மகனே, என்ன வேணும், ஒரே ஒரு நிபந்தனை அப்படின்னு ஆரம்பித்தார். சாமிகள் நிபந்தனை போட்டால் ரொம்ப கஷ்டம்தான். என்ன சாமின்னு இவன் சோகமாக கேட்டான். ஒரே ஒரு வரம் தான், அர்ஜெண்ட்டாக எனக்கு வேறு வேலை இருக்குது, நிறைய பேர் தவம் இருந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்டலாம் வரம் கொடுக்க போகணும், ஒரே ஒரு வரம், ஈச் ஒன், அவ்வளோதான். அப்படி தான் இன்றைக்கி நான் முடிவு எடுத்திருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ ஒரு வரமாக கேளு, நான் கொடுத்துட்றேன். இது எதை கேட்குறது? கண்ணு 2 இல்லாமல் இருக்குது, கல்யாணம் இல்லாமல் இருக்குது, பிள்ளை குட்டி வேணும்னு வேறு எதிர்பார்க்குறோம், வசதியான வாழ்க்கை வேணும், வசதியான வீடு வேணும், குறைஞ்சது 5 வரமாவது கேட்கணும். ஒன்று தானே சொல்லியிருக்காரு. உடனே யோசித்தான். சாமி, நான் ஒரு வரமே கேட்குறேன். என்னோட குழந்த என் வீட்டை 5வது மாடியில் உட்காந்துருக்கும்போது என் மனைவி தன்னுடைய கையில் தங்க கிண்ணத்தை வச்சுக்கிட்டு அதில் பால் சோறு வச்சு என் குழந்தைக்கு ஊட்டுற அழகை என்னோட 2 கண்ணால் பார்க்கணும் சாமி, இதுதான் வரம் அப்படின்னு கேட்டான். எவ்வளோ பாருங்க, குழந்தை கிடச்சிருச்சு, மனைவி கிடச்சிட்டாங்க, தங்க கப்பு, 5வது மாடி, வசதியான வாழ்க்கை வந்துருச்சு. இவர் சொந்த 2 கண்ணிலையும் பார்க்கணும், இவருக்கும் பார்வை வந்துருச்சு. கடவுள் சிரிச்சுக்கிட்டே வழங்கினேன் அப்படின்ட்டு போயிட்டாராம். சில பேர் கடவுளை படாத பாடுபடுத்துவாங்க, அவரை தொந்தரவு பண்ணுறதுக்குன்னே இருப்பாங்க. சாதாரணமாக பிள்ளைகள் பெற்றோர்கள்ட்ட கேட்டாவே நமக்கு கோபம் வருதில்ல, ஏன் இப்படி நைன்னு நச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு. நச்சுதல் அப்படின்னா விரும்புதல்னு அர்த்தம். நச்சினார்க்கினியர்னு ஒருத்தருக்கு பேர், நம்ம பழைய புலவருக்கு. நச்சினார்க்கினிய சிவன்னு சிவபெருமானுக்கு ஒரு பேர். ஏன்னா யார் விரும்பி கேட்கிறார்களோ அவர்களுக்கு பிரியமானவர், நச்சினாருக்கு இனியவர் அப்படிங்கிறது. அது மாதிரி கடவுளை போட்டு வரம் கேட்டு பெரும்பாடுபடுத்துவாங்க. ஒரு இளைஞன் தவம் இருந்தான், காட்டுக்குள்ளே போய் உட்காந்து நல்லா தவம் இருந்தான், வரம் கேட்டான். கடவுளும் வந்துட்டார். உனக்கு என்னப்பா வரம் வேணும்னு கேட்டார். எனக்கு சாவே வரக்கூடாது சாமி அப்படின்னா. சாவே வரக்கூடாதா? அது கஷ்டமே, இயல்புக்கு மாறானதாச்சே, அது கொடுக்க முடியாதே அப்படிங்கிறார். அதில் வேறு ஏதாவது துணை கேள்வி போடு, இவங்கனால வரக்கூடாது, அவங்கனால வரக்கூடாது, அப்படி ஏதாவது சொல்லணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, சாவே வரக்கூடாது, கொடுக்கணும்னா கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் போங்க, நான் சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ட்டான். உடனே என்னடா இப்படி பேசுகிறான்னு சொல்லிவிட்டு டக்குன்னு அவர் என்ன பண்ணார், கடவுள் சரி உனக்கு வழங்கினேன், உனக்கு சாவே வரக்கூடாது, அவ்வளோதானே, வழங்கினேன், மறைஞ்சிட்டார். சந்தோஷமாக காட்டுக்குள்ளேருந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். நமக்கு இனிமேல் சாவு வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தான். வழியில் ஒரு துறவி பார்த்தார். தம்பி, என்ன சந்தோஷமாக போகிறீங்க? ஆமாங்க, நான் கடவுள்கிட்ட ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன வரம்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னா. சரி சொல்ல வேணாம், கடவுள்கிட்ட வர வாங்குற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கே, உன் பேரையாவது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு துறவி கேட்டார். என் பேர் தானே குப்புமி அப்படின்னா. என்னடா சொல்கிற, குப்புமியா, இப்படியா பேர்? துறவி கேட்குறாரு. ஆமாங்க, குப்புமி 3 தடவை சொன்னான். இவனுக்கு என்னடா நம்ம பேரை சரியாக சொல்கிறோமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்.
ஆமாம் அது என்ன குப்புமி அப்படின்னா, ஆமாம் குப்புமி. அப்புறம் தான் மனசுக்குள்ளே யோசித்தான், நம்ம பேர் குப்புசாமி, கடவுள் என்ன கொடுத்தாரு வரோம், சாவே வரக்கூடாதுன்றீங்கள, அதான் குப்புசாமியை குப்புமி ஆக்கி விட்டார். இனி என்ன பேசினாலும் சா வராது. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.